செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை இருதயத்தில் வை. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அழுத்தம் வந்தாலும் சரி, நெருக்கம் வந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை தவிர மனதிலையும் வாயிலையும் என்ன பண்ணக்கூடாது, எதையும் வச்சு பேசுறத மறுக்கணும். மறுக்கணும் பாருங்க. அப்ப இருதயத்துக்கும் வாய்க்கும் நிறைய பெரிய தொடர்பு இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. தேவனுடைய வார்த்தை அப்படியாகி சொல்லுகிறது பாருங்க. 18, அவைகளை உன் உள்ளத்திலே காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது எப்படி இருக்குமா? வாயில் அப்படி நிலைச்சிருக்கணும் பாருங்க. கானான் தேசத்துல பாருங்க, யோசுவா பாலந்தேன்னு வேணும்னா வாயில் அப்படியே வச்சுட்டே இருந்தான், சொல்லிட்டே இருந்தான், உதடுகள் அதை முணுமுணுத்து கொண்டே இருந்தான். அதாங்க சொல்றாரு பாருங்க, அவைகள் உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளின் நிலைத்திருக்க பண்ணும்போது அது ஏன்னா பாருங்க, சின்ன வயசுல எல்லாம் ஏதாவது ஒரு டேஸ்டான ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டாங்களான்னா பட்டுன்னு போட்டு அப்பத்துல அப்படியே முழுங்கிட மாட்டேங்க. சின்ன வயசுல இருக்கும்போது பாத்திருக்கீங்களா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். எங்க வீட்டுல கொடுக்கறதெல்லாம் 10 பைசா. நான் சொல்றேன், என் அனுபவத்துல இருந்து சொல்றேன். அதை பாருங்க, வாயில குழைச்சிட்டு முழுங்கவே மாட்டேன். அது உள்ள எப்படி இருக்குமே நமக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் அது விழுங்கவே மாட்டேங்க. வாயில வச்சு எப்படின்னு இருக்குங்க, அதை பண்ணிட்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு அது தெரியுமா? தெரியாது. அப்படியே வார்த்தைக்கு பாருங்க, வாயில தேன் இருந்தா எப்படி இருக்கும், அதை காட்டிலும் தேனிலும் இனிமையானது, மதுரமானது தேவனுடைய வார்த்தை. அது சொல்றாரு, உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அந்த டேஸ்ட் வேற எதனா சாப்பிட்டா அது வேற மாதிரி இருக்கும். பாத்துறீங்களா? அதனால அந்த டேஸ்டோடவே போதும். வேற எதனா குழம்பு ஊத்துனா கூட வேணாம், இதே நல்லா இருக்கு, இந்த டேஸ்டோட வாங்கி இருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தை அந்த உதடுகளில் பேசும் பொழுது பாருங்க, உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது எப்படி இருக்குமா? இன்பமா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை பேசிட்டே இருக்கும்போது எப்படி இருக்கும்? வாழ்க்கை பிரச்சனையே இருக்காது பாரு. தாறுமாறா பேசும்போதுதான் குடும்பத்துல பிரச்சனைகள், உறவிலே பிரச்சனைகள், வேலையில பிரச்சனைகள். தேவனுடைய இன்பம் தருகிற வார்த்தையை தவிர துன்பத்தை நம் வாழ்க்கைக்கும் சரி, குடும்பத்திற்கும் சரி, எதிர்காலத்திற்கும் சரி, வாயிலும் உதடலும் என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அதனாலதான் சொல்றாரு, தாறுமாறான வார்த்தைகளை உன் வாயை விட்டு என்ன பண்ணு, தூரப்படுத்து.